என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல்வேறுபட்ட தமிழ் சேனல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஏதோ கொஞ்ச நாளைக்கு நடைபெறும், அப்படியே விட்டு விடுவார்கள். தொடர்ச்சியாக 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு மேம்பாக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது கலைஞர் தொலைக்காட்சி ஒன்றுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கலாம், ரசிக்கலாம், மறந்து விடுவார்கள். இந்த நிகழ்ச்சி அப்படி அல்ல. இதை பார்ப்பவர்கள் பயன்படுகிறார்கள். ஆகவே ஆசனம் என்பது எல்லோருக்கும் தேவை, குறிப்பிட்ட மனிதர்களுக்குத்தான் தேவை என்பதல்ல. அந்த வகையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு கும்மிடிப்பூட்டியிலிருந்து அதன் யோகாசன ஆசிரியர் சாந்தி என்பவர்கள் நிரஞ்சனி, சுவாதி, ஸ்வேதா 8வது வகுப்பு படிக்கிற மாணவிகள் சிரசாசனம் செய்கிறார்கள். முக்கியமான ஆசனம், மாணவிகளுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆசனம். அவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் படிக்கிறது அப்படியே மனதில் நிற்கும். அதிகப்படியான மார்க்குகளை வாங்கலாம். அது போன்ற அற்புதமான ஆசனம் சிரசாசனம். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சிரசாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். மாணவிகள் அனாசாயமாக செய்கிறார்கள். காலை விரைப்பாக வைத்து கொள்ளக்கூடாது, பாதத்தை மேலே தூக்கப்படாது. அப்படியே பாதத்தை மட்டமாக விடுங்கள். பாதத்தை மேலே தூக்காத, பாதத்தை ஃப்ளாட்டாக விடு, கீழே இறக்கு பாதத்தை. கால் இளக்கமாக இருந்தால்தான் அப்படியே இந்த பிளட்டு கீழே இறங்குறதே நமக்கு தெரியும். அப்படியே இறங்கி ஜீரணக்கருவிகளுக்கு வருகிறது, புலன் உறுப்புக்கு வருகிறது, ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு வருகிறது, கழுத்து பகுதி மூளைக்கு வந்துவிடும் பிளட்டு. மூளைக்கு ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், ஞாபக மறதி, நினைவாற்றல் பெருகும். அங்கே சில பேர்களுக்கு பார்ப்பீர்களானால் அந்த மூளை சரியாக இரத்த சர்க்குலேஷன் இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு இழுப்பு நோய் வந்து விடுகிறது, வலிப்பு நோய் வந்து விடுகிறது, இன்ன பிற பல்வேறு நோய்கள் வந்து விடுகின்றன. மெதுவாக இறக்குங்கள். மைக்ரேன், இன்ன பிற பல்வேறுபட்ட கேன்சர் இதனால் நீக்கப்பட்டிருக்கிறது. தலையிலே ஏற்படக்கூடிய கேன்சர் ஒரு அதிகாரி, ஸ்டேட் பேங்க் அதிகாரிக்கு, பாம்பேயில் வேலை செய்கிறவர்களுக்கு 50 வயது ஆகிவிட்டது, மூளையிலே கேன்சர். இவர் இன்னும் 3 மாதம் தான் இருப்பார், ஆல் அவுட். பயந்து போய் அவர், நான் சாகப் போகிறேன், என்னை ஊருக்காவது அனுப்பி வைப்பு என்று இங்கே சென்னைக்கு வந்தார். வேறு எந்த ஆசனமும் கொடுக்கப்படவில்லை, சிரசாசனம் மட்டும் அவர் கொடுத்தேன். சரியாகிவிட்டது. ஆச்சரியப்படத்தக்க விஷயம். அவர் மனைவி கூடவே வருவார். தினம் காலை மாலை மதியம் வீட்டில் பண்ணுவார். அவருடைய ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு அசந்து விட்டார்கள் டாக்டர்கள். ஏனென்றால் 10,000 ஆண்டு வாழ்ந்து கொடுத்த சயின்ஸ், அது எப்படி பொய்யாக முடியும்? காக்கா வலிப்பு உள்ளவர்களுக்கு சரியாகிறது. காக்கா வலிப்புக்கெல்லாம் காலமெல்லாம் மருந்து மாத்திரை தான். கேன்சர் வந்தாச்சுன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ஆள் அவுட்டு. கேன்சரே சரியாகுது, பிளட் கேன்சர் தலையில் எப்படி நீங்கும்? நீங்கி விட்டது. ஆகவே சிரசாசனத்தை பற்றி நீங்கள் லேசாக குறிப்பிட வேண்டாம். அற்புதமான பயிற்சி, எல்லா நோய்களையும் நீக்கும், மனிதனை மனிதனாக வாழ வைக்கும். என் அருமை மாணவிகளே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்துக்கொண்டு ஒரு தடவை பண்ணுங்கள். நேராக பண்ணு, அப்படிதான். நீ நேராக பாரு, நீ இவ்வளோ பாரு, நீ அவ்வளோ பாரு. பண்ணு. நீங்கள் சுவரில் செய்தாலே போதும், நீ தனியாக செய்ய வேண்டாம். யாராவது உதவி கொண்டு
சூர் ஓரமாக செய்தாலே முழு பலனும் கிடைத்துவிடும். அதான் உண்மை. காலை கொஞ்சம் பின்ன கொண்டாமா, மத்தியில் இருக்கிறவ காலை பின்ன கொண்டா இன்னும் கொஞ்சம் கரெக்ட். காலை விரைப்பாக வைக்காத. காலை மேலே போச்சுன்னா விரைப்பாயிரும். பாதம் மேலே போனால் கால் விரைப்பாயிரும். நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் இளக்கமாக இருக்கணும். கால் முட்டு கொஞ்சம் வளைஞ்சிட்டாலும் பரவாயில்ல, இளக்கமாக இருந்தால் முழுமையான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நினைவாற்றல் அதிகமாக கிடைக்கும். மெதுவாக கீழே இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அற்புதமான ஆசனம் சிரசாசனம், கிங் ஆஃப் ஆசனம் என்று சொல்வார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், படேல், இன்னும் பல்வேறுபட்ட இப்போ நமது மோடி அவர்கள் இதை கையில் எடுத்துக்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆசனத்தினுடைய முக்கியத்துவம் உலக பூராம் தெரிந்திருக்கின்றது. ஆகவே என் அருமை தமிழ் பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் எல்லோரும் வயது வித்தியாசம் பார்க்காமல், ஆண் பெண் என்ற வித்தியாசம் பார்க்காமல் நீங்கள் அர்த்த சிரசாசனம் செய்யுங்கள். சூரோரமாக முடிந்த அளவு சிரசாசனம் செய்யுங்கள். உங்களுக்கு எந்த நோயும் வராது. மூளை பலப்படும். மற்ற மனிதர்களிலிருந்து வேறுபட்டு விடுவீர்கள். காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு பலப்படும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.